ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நைட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 1.5 ஹவர்ஸில் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு 6 மணிக்கு வீடியோ போட வேண்டியது. வெளியில் போயிட்டு ரொம்ப டயர்டாக ஆகிட்டு வந்து தூங்கிட்டு இப்போ இத்தனை மணிக்கு தான் நாங்கள் எந்திரிச்சிருக்கிறோம். இத்தனை மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கிறோம். 10 மணிக்கு தான் நாங்கள் இப்போ வந்து எந்திரிச்சோம். அதனால் வந்து சரி, இது நம்ம வந்து ஃபினிஷிங் வீடியோவே எடுக்கலை. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எங்கள் அக்கா வந்திருந்தாங்க. அது வந்து இந்த வீடியோலேயே அவங்கள காட்டியிருப்பேன். நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தரா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் செக்கப்லாம் பண்ணுவாங்க. அது வந்து பேயபிள் தான், ஃப்ரீயும் இருக்குது, பே பண்ணி எடுக்கிற செக்ஷனும் இருக்காங்க. நிறைய பேருக்கு அது வந்து உதவிகரமாக இருக்குது. எப்படின்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கு வெளியில் போனால் ஒரு ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ஒரு 10,000 15,000 ஆகுதுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 4,000 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து தராங்க. அதனால் வந்து ஒரு உதவிகரமாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இன்றைக்கி அக்காவுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு போன ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பாரிஸ் வந்திருந்தோம். பாரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கிறேன். லெஸ்ஸி குடித்தோம், ஒரு ஃபேமஸான ஒரு லெஸ்ஸி குடித்தோம். எப்படின்னா நிறைய யூடியூப்பில் வந்து அந்த லெஸ்ஸி ஷாப்பு வந்து காமிச்சிருப்பாங்க, டிவியில் கூட காட்டுவாங்க அந்த லெஸ்ஸி ஷாப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டது, அதுக்கு அடுத்தது அந்த கொஞ்சம் ஓவரால் வந்து பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இன்றைக்கி எல்லாருமே வந்து நிறைய பேர் விநாயகர் வாங்கியிருப்பீங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நாளைக்கு தான் விநாயகர் வாங்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா நான் இன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால் வாங்க முடியல. இன்றைக்கி 1:48க்கு மேலேயே இது விநாயகர் சதுர்த்தி டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி டைம் வந்து 3 மணி வரையும் இருக்குது. சனிக்கிழமை மத்தியானம் 3 மணி வரையும் இருக்குது. ஆனால் அதீத சக்தி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்ததுக்கப்புறமா நம்ம வணங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப அதீத பலன் கிடைக்கும். அதனால் நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கும் வந்து ஃபுல் டே வ்ளாக் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரீதியாக போயிட்டு வெளியில் இருந்ததுனால இன்றைக்கி வந்து என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. ஒரு நாள் போடலனாலும் எல்லாருமே மறந்து போயிடுவீங்க. அதனால தான் இந்த வீடியோ இப்போதைக்கு நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. நம்ம பாரிஸில் வாங்கினது நான் கொஞ்சம் 2 டாப் வாங்கியிருக்கேன், அதை காட்டுறேன். இது வந்து அக்காவுக்கு வாங்கியிருந்தோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு டாப் வந்து பார்த்திங்கன்னா 350. அதனால நான் ஒரு டாப் வாங்கியிருந்தேன், அக்காவும் ஒரு டாப் வாங்கியிருந்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு வீடியோவில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்ல முடியாது. என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா, அதனால் அவளை கேட்டேன். நிறைய வந்து எப்படி சொல்றதுன்னா சாரீஸு, நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே வந்து நிறைய வாங்கலாம். நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து லெஸ்ஸி ஷாப்லாம் போயிருந்தேன். ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாரிஸ் உள்ள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். நான் நல்லாயிருக்கும். 350. இது வந்து எனக்காக நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 2 டாப் வாங்கியிருக்குமா. எங்கள் அக்கா அவங்க ஊர்லெல்லாம் இந்த மாதிரி கடை இருக்குமா இல்லையான்னு தெரியல. எங்களோட ஊர் தான், சீமை இல்லாத சொம்பு வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோமா? 120 ருபீஸ். இது மாதிரி எங்கன்னா வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருந்தா கப்பாடு பண்ணுங்கள். அங்கே இருக்குது எவ்வளோ கடை இருக்குது, இருந்தாலும் பாரிஸில் தான் சொம்பு வாங்கினாங்க, சீமையில் இல்லாத சொம்பு வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கோல்டுக்காக நானும் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டு அவங்க போனாங்க. அவங்களுக்கு நீ மட்டும் ஏன் சும்மா மாத்திரை சாப்பிடாம இருக்க, நீ ஒரு 10 மாத்திரை வாங்கிக்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் நானும் அங்கேயே டாக்டர் பார்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு பேண்டிஸ் வாங்கியிருக்கேன், இன்னர்வேர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து 100 ருபீஸ் தாங்க, நல்லாயிருக்கும்.
நிறைய பேருக்கு வந்து தெரியும். பாரிஸில் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அதனால் நான் சொன்னேன். நானும் வந்து என்ன வாங்கியிருக்கேனோ அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் வந்து என்னோடய லைஃப்பில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸு சின்னதாக இருந்தாலும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அதனால் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நாங்கள் சாமி கும்பிடலையா, அதனால் வந்து நாங்கள் கேட்கல, அதனால நீங்கள் யாரும் வந்து எங்களுக்கு திட்ட வேண்டாம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளைட் ஷவர்மா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை நான் ஏற்கனவே வந்து வீடியோலெல்லாம் காமிச்சிருக்கேன். அதனால் இப்போதைக்கு லைட்டாக காட்டுறேன். ஏன்னா நாங்கள் இன்னும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலங்க, அதனால் யாரும் திட்டாதீங்க. நாளைக்கு காலையில் தான் நம்ம மொத்தமே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லேடிஸ் இருக்கிற வீட்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கணுன்றது லேடிஸ்க்கு நிறைய புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நாளைக்கு அது சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் இன்றைக்கி வந்து எதையுமே செய்யலை. அதுக்காக அவர் என்னன்னா பிளைட் ஷவர்மா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு தான் நான் வந்து வீடு சுத்தம் பண்ணணும், பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணணும். அது மாதிரியான வேலையெல்லாம் நாளைக்கு தாங்க செய்யணும். சனிக்கிழமை காலையிலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரையும் எல்லா வேலையும் நான் செஞ்சு பூஜை பண்ணணும். இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஓகே, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பியாக இருங்க. பிள்ளையாரை வச்சு நல்லா வணங்குங்க. பிள்ளையார் வணங்காதவங்களும் வணங்குற வீடியோ நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓமந்தூரா அரசு மருத்துவமனை தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தது. இது வந்து அண்ணா சாலையில் இருக்குது, மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற நிறைய எப்படின்னா உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது. வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக எப்படின்னா நிறைய செக்கப்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மாஸ்டர் ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. பேயபிள் தான். அந்த எப்படின்னா ராமச்சந்திராலையும் அப்படின்னா ஜென்ரலும் இருக்குது, அதே மாதிரி வந்து பணம் கட்டுறதும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலும் இருக்குது. நார்மலாக எங்களால் செலவுலாம் பண்ண முடியாதுன்னாலும் அப்படியும் இங்கே பார்த்துக்கலாம். அதுக்காக ஸ்கேன் எடுக்க தான் வந்து அக்காவுக்காக வந்திருந்தோம். போன வீக் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க, அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்துருந்தோம். காலையிலேயே 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். இன்றைக்கி எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் சில பல லேடிஸ் ப்ராப்ளம் காரணத்தினால நாங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. நாளைக்கு தான் வந்து டோட்டலி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், சாம்பார், தயிர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. போட்டி வத்தல், மூர் மிளகா, ஒயிட் ரைஸ். வாய்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அப்படியே போட்டுருவோம். நீசா பாப்பா தெரியும். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு காடை 65 நல்லா இருக்கா? அப்புறமா எங்கள் 2 பேருக்கும் காடை 65. அக்கா தங்கச்சி வெளியில் வந்தால் எப்படி நாங்கள் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? என்னன்னு சொன்னீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னீங்க? மீன் குழம்பு, முள்ளங்கி சாம்பார் தான் லாஸ்ட்டில். ஆமாம், அதுக்கு தான் பார்த்த உடனே தப்பாக சொல்லக்கூடாது. ஓ, அது மீன் குழம்பு. ஓ, கரெக்ட் தானே அப்போ? சரி, ஓகே. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரில் கிடைக்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஷிஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டேன், பட் அது வந்து ஷிஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் ஃபைஸியாக இருந்தது. சாப்பிடவே முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் மவுத் அல்சர் வந்ததுனால வாயெல்லாம் அச்சரம்னு சொல்லக்கூடிய அந்த மவுத் அல்சர்னால என்னால் சாப்பிடவே முடியல. பாதி வந்து இன்றைக்கி சாப்பாடு வேஸ்ட் ஆகிட்டேன். ஆளுலாம் எடுக்கல நான் 50 ரூபா. நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் ஏய் இந்த சாரியெல்லாம் எவ்வளோ? 350யா? இது 350. 350யா? பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது மாதிரியான லைட் வெயிட்டு ஜார்ஜெட் மெட்டீரியல் சாரீஸ்லாம் வந்து 350ன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய கடை இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்கு அது மாதிரியான டிசைன்ஸ் உள்ள வெட்டிங் லெஹங்காலாம் நிறைய ஷாப் இருக்கும். நீங்களும் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்லாம் இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா கோல்டு விட நிறைய டிசைன்ஸாக சூப்பராக இருந்தது. ஒரு பீஸ் வந்து ஒரு ரேட்டில் இருந்தது. 650, 350 அது மாதிரியான குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது. பட் எங்களுக்கு அது தேவைப்படல. இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகேங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு அதை நான் வந்து அதை பார்க்கறதுக்காக எடுத்துருக்குறேங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். நான் வெளியில் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்ததுங்க. நான் இந்த மாதிரி வந்து அதிகமாக வீடியோலாம் எடுத்ததில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுகார்பேட் லெஸ்ஸி வந்து குடிச்சிருந்தோம். இவரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸாக இந்த ஷாப்பில் வந்து நான் குடிச்சிருக்கேன். ஆனால் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இந்த லஸ்ஸி வந்து குடிக்கவே இல்லை. ஏன்னா கோவிட் டைம்லேருந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டியாலியா லஸ்ஸி வந்து குடிச்சிருந்தோம். அவர் கொஞ்சம் ரகடாக தான் இருப்பார். ஏன்னா வந்து நிறைய யூடியூப்பில் நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் கொஞ்சம் ரூடாக தான் இருப்பார். பையா ஒரு வீடியோ எடுத்துக்கலாமான்னா அப்படின்னு தான் சொன்னார். வாய் திறந்து கூட பேச மாட்டார். ஆனஸ்ட்டாக இருப்பார். ஆமாம், நான் இது மட்டும் எடுக்கிறேன், உங்களை எடுக்கலாமா? சரி, ஓகே, எடுக்கிறேன். அப்படியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக குடிச்சிருந்தேன். இப்போ வந்து ஹாட்டாக வந்து பாதாம் மில்க் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 ருபீஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒர்த்துங்க. அதோட அது வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் தான் லஸ்ஸி. அவர் கோவா போட்டு கொடுப்பாரு. ஆனால் இப்போ என்னமான்னு தெரியல, கோவாவே போடல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக இதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க.